ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். வெங்கட் பிரபு டைரக்ஷனில் தளபதி விஜய் நடிப்பில் தி கோட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தில் எக்கச்சக்கமான சர்ப்ரைஸ் கேமியோக்கள் வச்சுருக்காங்க. அதில் முக்கியமான ஒன்று நடிகர் சிவகார்த்திகேயனுடைய கேமியோ. படத்தில் அவர் பேசியிருக்கிற டைலாக்கும் ரசிகர்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் இதை விட ஏதோ முக்கியமான வேலையாக போகிறீங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீனில் தளபதி விஜய் கிட்ட சிவகார்த்திகேயன் பேசுகிற மாதிரி இருக்கும். தளபதி விஜய் அரசியலுக்கு போகிறதையும் இன்னொரு படத்தில் நடிக்க போகிறார் அப்படிங்கிறதையும் தளபதி விஜயோட இடத்துக்கு அடுத்து யார் வரப்போகிறார் அப்படிங்கிற ஆர்வத்தையும் கனெக்ட் பண்ணி ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி விஜய்க்கும் சிவகார்த்திகேயனுக்கும் முன்னாடி இருந்தே நல்ல பாண்டிங் இருந்துகிட்ருக்கு. சிவகார்த்திகேயன் விஜய் டிவியில் ஆங்கராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலத்திலேயே தளபதி விஜயை பல தடவை பேட்டி எடுத்திருக்காரு. சிவகார்த்திகேயன் தன்னோட பாணியில் காமெடியாக ஃபன்னாக கேட்குற கேள்விகளை விஜய் அந்த பேட்டிகள்லயே பல தடவை ரசிச்சு கமெண்ட் பண்ணியிருக்காரு. சங்கீதா மேம் நீங்க யாரோட நடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏண்டா வழக்கமா எப்பயுமே எதுக்கும் பெருசா ஓப்பன் அப் ஆகாம பேசுற விஜய் ஒரு சில தொகுப்பாளர்களுடைய பேட்டிகள்லையும் நிகழ்ச்சிகள்லையும் மட்டுமே ஓப்பன் அப்பா இருப்பாரு. அதுல முக்கியமானவர் சிவகார்த்திகேயன். தளபதி விஜய் கிட்ட ரசிகன் எக்ஸ்பிரஸ், காவலன் நீங்கள் காவலன், நண்பன் படத்துடைய வெற்றி விழா இதெல்லாம் சிவகார்த்திகேயனுடைய ஆங்கரிங்கில் கலகலப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். எஸ்கேவுக்கு ஈக்குவலாக தளபதி விஜயும் அதில் கலாய்ச்சி தள்ளியிருப்பார். அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் படிப்படியாக வளர்ந்து சினிமாவுக்குள்ளே வந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே அவரை விஷ் பண்ணுறதுக்கு விஜய் தவறுனதே கிடையாது. எஸ்கே 1-2 படங்களில் மட்டுமே நடிச்சிருந்த சமயத்திலேயே நண்பன் படவிழாவில் நீ தான் ஹீரோ ஆகிட்டியே, அப்புறம் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு விஜய் கேட்டிருப்பாரு. நீங்கள் உங்கள் வாயால் சொல்லும்போது தான் சார் நான் ஹீரோன்னு எனக்கே ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்னு சிவகார்த்திகேயனும் மேடையிலேயே தளபதி விஜய்க்கு நன்றியும் சொல்லியிருப்பாரு. அத்தனை வருஷம் ஒரு ஆங்கராக டிவியில் இருந்துட்டு நடிகராக மாறி பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்டை தளபதி விஜய் கையால் வாங்கிட்டு கண்கலங்கி நின்றுட்டு இருந்த சிவகார்த்திகேயனை தோளில் தட்டி கொடுத்து அவரோட எல்லா படமும் நான் பார்க்குறேன், ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, கிட்ஸ்க்கெல்லாம் அவரை ரொம்ப பிடிச்சிட்டாரு, அவர் எல்லா கிட்ஸையும் பிடிச்சிட்டாரு அப்படின்னு தளபதி விஜய் வாழ்த்தியிருப்பார். சிவகார்த்திகேயன் அந்த பாராட்டை மறக்கவே இல்லை. பல மேடைகளில் தளபதி விஜயோட அந்த பாராட்டை குறிப்பிட்டு எஸ்கே இன்னமும் நன்றி சொல்லிட்டு தான் இருக்காரு. கோட் படத்துலையும் விஜய் எஸ்கே மீட் பண்ணுற சீனில் இந்த வசனத்தை சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. டான் படத்துடைய ஷூட்டிங்கும் பீஸ்ட் படத்துடைய ஷூட்டிங்கும் ஒரே செட்டில் நடந்தப்ப சிவகார்த்திகேயன் தன்னோட ஒட்டுமொத்த படக்குழுவையும் கூட்டிகிட்டு போய் தளபதி விஜயை மீட் பண்ணியிருப்பார். அப்போது 2 பேரும் எடுத்துட்ட பிக்சர்ஸும் சோசியல் மீடியாவில் அடிக்கடி வைரலாகிட்டு இருக்கும். சிவகார்த்திகேயன் ஃபர்ஸ்ட் டைமாக ப்ரொடியூஸ் பண்ண கனா படத்தை தன்னோட குடும்பத்தோட ஸ்பெஷல் ஷோ பார்த்து படக்குழு மொத்தத்தையும் தளபதி விஜய் பாராட்டி நிகழ்ந்ததா ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்லியிருக்காங்க. இன்னொரு சினிமா அவார்ட் ஃபங்க்ஷனில் சூப்பர் ஸ்டாருக்கு விஜய் அவார்ட் கொடுக்க அந்த மேடையில் சூப்பர் ஸ்டார் குரலில் சிவகார்த்திகேயன் மிமிக்ரி பண்ண அதை சூப்பர் ஸ்டாரும் தளபதி விஜயும் ரசித்து பார்த்து கை தட்டியிருப்பாங்க. 2012 துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் இன்னைக்கு தேதிக்கு துப்பாக்கியை கையில் வச்சிருக்கிறவங்கள விட துப்பாக்கி டிக்கெட் வச்சிருக்கிறவங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு சிவகார்த்திகேயன் ட்வீட் பண்ணியிருந்தாரு. 12 வருஷம் கழிச்சு ஒரு நடிகராக தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி தளபதி விஜயோட படத்திலேயே சிவகார்த்திகேயன் கேமியோ பண்ணியிருக்காரு. தங்கிட்ட இருக்கிற துப்பாக்கியை எடுத்து சிவகார்த்திகேயன் கையில் திணிச்சு துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னும், அடுத்த சாட்லேயே நீங்கள் இதை விட ஏதோ முக்கியமான வேலையாக போகிறீங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் டைலாக் பேசியிருக்காரு. அன்னைக்கு நாள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள். பெரிய சந்தோஷம் விஜய் சார் அந்த அவார்டை கொடுத்தது.